தொடர்ந்து நமக்கு காவிரியில் வர வேண்டிய அந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 500 டிஎம்சியாக இருந்தது. அது 400, 300, அப்புறம் 200 செல்ற இப்போ 177 டிஎம்சியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கூட கடைசியில் நீர் ஒழுங்காற்று குழுவை கேட்கும்பொழுது அவர் சொன்ன காரணங்கள், தமிழகத்தில் நிலத்தடி நீர் நிறையா இருக்குது, அதனால 177 டிஎம்சி போதுமானது என்று நீர் ஒழுங்காற்று குழு அப்போது நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். இது ஏற்புடையது அல்ல. தொடர்ந்து காவிரியுடைய உரிமை 2 பேர் தான் கோரலாம். ஒன்று தமிழகத்தில் இருக்கின்ற தஞ்சை டெல்டா, இன்னொன்று கர்நாடகத்தில் இருக்கின்ற மாண்டியா டெல்டா. இந்த 2 டெல்டா கொண்டுதான் கர்நாடகத்தோட காவிரி தண்ணீர். அதிலேயே பிரதானமாக யாருக்கு உரிமை என்றால் கடமடை பகுதியாக இருக்கின்ற தமிழகத்தின் தஞ்சை டெல்டாவுக்கு தான் முதல் உரிமை என்பது இது நம்ம சொல்லல, சர்வதேச நீர்த்தாவே அப்படிதான் சொல்லப்பட்டது. ஆகவே இது போன்ற விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கின்ற வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்னொரு விஷயத்தையும் நாம் சேர்த்து ஐயா அவர்களுக்கு இங்கே நான் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக சொல்கின்ற விஷயங்கள், அங்கே இருக்கின்ற மாண்டியா டெல்டா மாவட்டங்கள் அந்த விவசாயிகளையும் இங்க இருக்கின்ற டெல்டா விவசாயிகளையும் சேர்ந்த அந்த உரிமை பிரச்சனையை நாம் கையில் எடுக்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் அப்படித்தான் ஒன்றுபட்ட விஷயங்களை எடுத்தார்கள். தொடர்ந்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 15 கோடி மக்களுடைய உணவு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 15 கோடி மக்களுடைய உணவு பிரச்சனையை, இந்த காவிரியை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் வருகின்ற தலைமுறைகள் உணவுக்கு இங்கே என்ன நிலைப்பாடு இருக்கு என்பது தெரியும். தொடர்ச்சியாக தொடர்ந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ரஷ்யா 100 ஆண்டுக்கு மேல புரட்சி செய்யும் போது மாமேதை லெனின் சொன்னது, ஒரு நாடு என்றால் அதற்கு மின்சாரமும் சோசியலிசம் தான் மனித குலத்தை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது நாம் தண்ணியில் சேர்த்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. தண்ணியும் மின்சாரமும் அதற்கு உயிர் உற்பத்தியா இருந்தாலும் அது ஏனைய எந்த உற்பத்தியா இருந்தாலும் அதை அனைத்தையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சோசியலிச அரசை உலகம் முழுவதும் நிறுவ வேண்டும். அதுதான் சமச்சீரான பொருளாதாரத்தை உண்டு பண்ண முடியும் என்பதனை கேட்டு இந்த உரிமை பிரச்சனையில் நாம் ஒன்றிணைவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நண்பர்களே, 1924 74 ஒப்பந்தம் காலாவதியாகின்ற சூழ்நிலையில 1973 பெருந்தலைவர் காமராஜர் தஞ்சாவூர் வழக்கறிஞர் மன்றத்திலே பேசும்போது சொன்னார், ஒரு வருடத்திற்கு முன்னாலே, நமக்கு அது காலாவதியானாலும் நமக்கு அந்த அனுபவத்தியங்கிற உரிமை உண்டு, அதிலே தவிர்க்க முடியாது என்று தலைவர் காமராஜரே அன்றைக்கு சொல்லிட்டு போனார். அதை தொடர்ந்து இன்றைய தினம் என்ன நடைபெறுது? 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி பெரிய 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 வலுவான சட்ட போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இன்று வெற்றி பெற்றோம். ஆனால் மழை விட்டு துவானம் விடவில்லை என்ற பெயராலே இன்றைக்கு மத்திய பிஜேபி அரசு திருடன் கையிலே சாவியை கொடுத்தது போல பிஜேபி காரரையே இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் பிரச்சனை இருக்கும் போது கர்நாடகக்காரையே இன்றைக்கு மத்திய அமைச்சராக்கி இன்றைய தினம் ஒழுங்காற்றுக்குள்ள தீர்ப்புக்கு இங்கே இடையூறு இருக்கிறது போல இன்றைய தினம் ஒரு வாரத்திற்கு முன்னாலே 1 டிஎம்சி கூட தண்ணீர் கொடுப்பதற்கு யோசனை செய்த கர்நாடக அரசு இன்றைய தினம் 30 டிஎம்சி தண்ணீரை தாருகிறேன் என்று சொல்கிறார்கள். இதை எதை காட்டுகிறது? தமிழ்நாடு ஏதோ ஒரு வடிகால் பகுதியாக அவர்கள் கருதுகிறார்கள். இது வடிகால் பகுதி அல்ல, இது பாய்கால் என்ற பெரிய பகுதி. இது அத்தனை கடமடியிலிருந்து கடவடியிலிருந்து அத்தனை விவசாயிகளுக்கும் கிடைக்கின்ற ஜீவாதார பிரச்சனை. இது உணவு பிரச்சனை. இது அதோட இல்ல, இது மனித பிரச்சனை, தனி மனித பிரச்சனை. இது தமிழ்நாடு பிரச்சனை, தனி மனித பிரச்சனை. காவிரி பிரச்சனைங்கிறது மனிதநேய பிரச்சனை. இதை அந்த கர்நாடக மக்கள் அனைத்து கட்சிகளும் உணர வேண்டும் என்று கூறி இதற்கு ஆதரவுக்காக எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரசும் தலைவர் ஐயா அவர்கள் எடுக்கின்ற அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருகிறோம். ஐயா அவர்கள் நீண்ட கிட்டத்தட்ட ஒரு 10 வயதுல 9 வயதுல பெரிய ஐயா அவர்களால் திராவிட கழகத்துடைய பேச்சாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டு ஒரு மோசமான ஊர் திரையார் பக்கத்துல பேசினார். 9 வயசுல கீழத்திருப்பத்திற்கு இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் திராவிட கழகம். எப்ப கூட்டம் போட்டாலும் கல்லெடுத்து அடிக்கிறதா அந்த ஊரோட கலாச்சாரம். இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்காங்க. அப்படியேப்பட்ட ஊர்ல நம்முடைய ஐயா அவர்கள் 3 மணி நேரம் மெகா போன்ல பேசி இந்த இயக்கத்தை வளர்த்தவர்.
அதே போல காவிரி பிரச்சனை தொடங்கிய காலம் முதற்கொண்டு இன்றைய வரையில் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர் நூக்கன் கார்னர். அதில் வந்து தெரியக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் கண்டன குரல் கொடுத்திருக்கிறார். அது நிச்சயமாக வெல்லும். நம்ம நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா, முதலமைச்சர், நம்முடைய தலைவர் கலைஞர், இப்படி பல்வேறுபட்ட முதலமைச்சர்கள் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சட்ட போராட்டம் கடந்து எனக்கு கூட அந்த தீர்ப்புல உடன்பாடு இல்லை. இருந்தாலும் தீர்ப்பை விமர்சிக்க கூடாது. ஒரு உச்ச நீதிமன்றம் வழங்கிய நடுவர் மன்ற தீர்ப்பை விமர்சிக்க கூடாது. 250 205 கடைசியில் 177. அதுக்கு நீதிபதி சொன்ன காரணம் தான் பல லட்சம் மக்கள், பல கோடி மக்களுடைய பெங்களூர் மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை மனதில் நாங்கள் கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே அந்த தண்ணியை நாங்கள் வந்து காவிரி நீரை பெங்களூருக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க டெல்டா மாவட்டத்துக்கு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி 177 அது ஒரு தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிறோம். இல்லை வேற வழியே இல்லை, ஏற்றுக்கிறோம் அந்த ஜனநாயக நாட்டில். அதையும் இப்போ கர்நாடக அரசு தொடர்ந்து அந்த நடுவர் மன்றம் அமைச்சதுலேருந்து ஒரு சில கூட்டம் ஒழுங்காட்டு கூட்டம் போட்டிருக்காங்க. ஒரு கூட்டத்தில் சரி நீங்கள் சொன்னதை நான் விடுறேன்னா அந்த நடுவர் மன்றத்தை மதிக்காத உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்தது எந்த அப்பீலும் கிடையாது. அது சொன்னதே கேட்காத ஒரு மாநில அரசு, அது பிஜேபி ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, அந்த கர்நாடகத்துடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு தட்டி கொடுக்கறதில்ல. விவசாயம் மட்டும் பாதிக்கல, குடிநீருக்கு ஆதாரமாக இருக்கின்ற இந்த நீர் பிரச்சனைக்கு எப்படி நீட்டை எப்படி ஒரு இளைய சமுதாயத்தை பாதிக்குதோ அதே போல இது விவசாயத்தை பாதிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய ஆபத்தான அதை அப்படி ஐயா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் அது வெல்லும். இது தொடர்ந்து வேற வழியே இல்லை. இவர்களோட போராடி 9 வருஷம் 70 வருஷம் ஆச்சு. இன்னும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஆளுங்கட்சியா வந்து இன்னும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதே போலதான் நிதிநிலை அறிக்கையை தந்த மத்திய அரசு ஒன்றும் இல்லை. 9 தடவை வந்தாரு இந்தியாவுடைய பிரதமர். யாருக்கும் பயப்பட, உலக அளவில் பயப்படாத ஒரே தலைவர் இந்தியாவினுடைய தலைவர் மோடி தானே. அவனோட மோடி சென்றால் வெற்றி அடையும் 400 300 ஐயா சொல்லிட்டு போனார். அவங்களாம் எது சொல்றது நடக்குதா இல்லை. நான் 3 லட்சம் ஓட்டுன்னு சொல்றேன்னு சொன்னார். 320 நாம ஜெயிச்சோம். எனவே மத்திய அரசு வந்து இன்னைக்கு எவ்வளவு கோபம் இருந்தா இந்த தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லாம எப்ப பார்த்தாலும் திருக்குறள் என்னவோ இவங்க தான் எழுதுன மாதிரி பேசினவங்க. தொடர்ந்து இந்த 4-5 ஆண்டுகளாக பேசினவங்க அந்த திருக்குறளை சொல்லலை, தமிழ்நாடுங்கிற வார்த்தையை சொல்லலை. மழை பெஞ்சு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு நிதி வழங்கப்படும் அம்மா அறிவிக்குது. பீகாரை சொல்லுது, ஒரிசாவை சொல்லுது, இமாச்சல் பிரதேசம் சொல்லுது, இன்னொரு கேட்ட சொல்லுச்சு. தமிழ்நாட்டை வார்த்தையே வரல. எப்படி இவ்வளோலாம் திருப்பி இங்கே வர்றோம், நம்மளும் தான் அவனுக்கு கொடி கட்டிட்டு போகிறாங்க, அவங்களும் வந்து வாங்குறோம். அதுக்கு ஒரு தலைவர்கள்லாம் பொறுப்பெல்லாம் போடுறான். பயமா இருக்கிற தமிழ்நாட்டில் ஒருத்தர் அத்தனை கொலகாரன், அத்தனை கிரிமினல், அத்தனை பேரும் முக்கியமான பொறுப்பில் ஒரு கட்சியில் இருக்கானா அது பிஜேபி தான். இப்போ ஆம்சாங் கொலையில நான் ரொம்ப போக விரும்பலை. அதுல இருக்கிறாரோ அவ்வளோ பேர் அப்படியே ஊட்டாண்டாமல் அந்த கொலை வந்து பெரிய நாடே பிறந்து போச்சு. இப்போ ஒவ்வொரு ஆளா பிடிக்கிறப்ப வாயை பொத்துறோம். அந்த அம்மா வந்து உங்களோட தானே இருந்துச்சுன்னு போட்டோ டிவி 7th சேனல்ல போட்டு காமிக்கலாம். உங்களோட இருக்காது, உங்க மகளிராத நான் எப்போ நீக்கிட்டேன் சொல்றாரு அண்ணாமலை. இது மாதிரி தொடர்ந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஆளுங்கட்சியா மத்தியில வராம ஒரு தடுத்தோம். கொஞ்சம் அந்த மிருக பலத்தை ஒரு சாட்டை போட்டு அடிச்சார் ஐயா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எனவே அதுல வந்து மோடி வந்து அன்னைக்கு கொடுத்த சோகம் தான் இன்னமும் அவர் சிரிக்கவே இல்லை. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். டிவியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட பேசினாரு. நான் அந்த பட்ஜெட்டை பத்தி அவர் பேசுறாரு டிவியில. ரொம்ப சோகத்தோட தான் பேசுறாரு. சோகத்தோட பேசி அப்படியே பிரமாதமா இருக்கும். நம்ம எதிர்கட்சியெல்லாம் நீங்க வெளியில வாங்க, நம்ம அடுத்த தேர்தலில் தான் நம்ம சண்டை போட்டுக்கணும், அது வரலையும் நம்ம நாட்டை முன்னேற்றணும் நாட்டே. அப்போ அநியாயம் பேசுறாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உரிமையை பெற்றணும், அதுக்கு ஐயா வழிகாட்டணும். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு உங்களோடு இருக்கும். அந்த அரசை வழிநடத்துகின்ற பெரிய பொறுப்பு நீங்கள் இருக்கிறீர்கள். போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.